கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் நாம் கற்றுக்கொண்ட வேதத்தை இந்த நாளில் நாம் தியானிக்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்களிலே என் தேவனாகிய கர்த்தர் எலியாவினுடைய வாழ்க்கையிலே எத்தனை விதமான பாடுகளும் பிரச்சனைகளும் இருந்தது. ஆனால் எலியாவாகிய என் தேவன் அந்த தீர்க்கதரிசியாகிய எலியாவை எப்படியெல்லாம் வழி நடத்துகிறார், எப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை இயேசு செய்தார் என்பதை இந்த நாளை நாம் பார்க்கலாம். 4வது வசனத்திலும் கூட அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூர செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஆண்டவரோடு பேசுகிறாரு. என்னை விட்டுருங்க ஏசப்பா, நான் சாகுறேன், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளை குறித்து என்னால் வாழ முடியல, நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரும்போது ஆண்டவர் பேசுகிறாரு. ஆண்டவர் தேவ தூதனை கொண்டு பேசுகிறது என்ன அப்படின்னா, 5வது வசனத்தில் ஒரு சூளை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு அந்த நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றார். தட்டி எழுப்புறாரு. நீ ஏன் சாகணும்? நீ எதற்கு இப்படிப்பட்ட ஒரு முடிவை நீ எடுத்த? உன்னை நான் எப்படியெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கணும், உன்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் எப்படியெல்லாம் நான் நினச்சி வச்சுருக்கேன், ஆனால் நீ சாகணும்னு சொல்லி ஒரு முடிவை எடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எலியாவோடு தூதனை கொண்டு பேசுகிறாரு. 7வது வசனத்தில் பாருங்கள், கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணி, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்குது, அதனால் நீ எழுந்திருந்து அந்த போஜனத்தை நீ சாப்பிட்டா தான் உன்னால் நடக்க முடியும், சாப்பிட்டா தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற முடியும். நீ சாகணுன்ற அந்த முடிவை நீ விட்டுட்டு ஆண்டவருக்காக நீ எழுந்து அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு இருக்கிறார், உண்மையுள்ளவராக இருக்கிறார், பரிசுத்தமாக இருக்கிறார் என்பதை நீ சொல்ல போகணும். வெகு தூரம் நடக்கணும், உன்னுடைய பயணம் வெகு தூரமாக இருக்குன்றதை நீ இன்னும் மறந்துட்டியே, சாகணுன்ற முடிவுக்கு நீ ஏன் போன அப்படின்னு சொல்லி எலியாவை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரு. ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். 40 நாள் இரவும் பகலும் தேவனுடைய பர்வதத்தில் மட்டும் நடந்து போனான். ஆண்டவருக்காக பிரயாணப்பட்டு போகும்போது இரவும் பகலும் நடந்து அவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து சொல்லணுன்றதுக்காகவே ஆண்டவர் உயிரோட எலியாவை கொண்டு ஆசீர்வாதத்தினால நிரப்ப போகிறார் என்ற அந்த வார்த்தையை எலியா மறந்துவிட்டு, நான் சாக போகிறேன், நான் எதற்கு இந்த உலகத்தில் நான் வாழணும்னு சொல்லி முடிவெடுத்து ஆண்டவரோட இணைக்காம அவருடைய வழியில் போகணும்னு சொல்லி முடிவெடுத்த போது ஆண்டவர் எலியாவை, நீ வாழ வேண்டும், நீ என்னுடைய வார்த்தை அநேகருக்கு சொல்ல வேண்டும், அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், அதற்காகவே இந்த உலகத்திலே நீ படைக்கப்பட்டாய் என்று இயேசு கிறிஸ்துவானவர் எலியாவோடு பேசுகிறாரு. அந்த எலியா கடைசியாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராகியமாய் இருந்தான். அவருடைய வார்த்தையை குறித்து தேவ தூதனை கொண்டு எலியா உயிரை காப்பாற்றின என் தேவன், அந்த தேவனுக்கு நன்றி செலுத்து